தூங்கி எந்திரிச்சோன்னே இந்த வீடியோ போடுற நிலைமை ஆயிடுச்சு. கேட்டால் நாளைக்கு எலெக்ஷன்ப்பா அப்படின்றாங்க. என்னது எலெக்ஷனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆமாம், உங்களுக்கு காசு வந்துருச்சா? வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கெட்டெல்லாம் கொடுக்கலங்க. அதில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் 2000, 3000, 6000 முடியும் போயிருக்குன்றாங்க. நாங்கள் வாங்கலை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்கிட்ட யாரும் கொடுக்கலங்க. அது யாருக்கு ஓட்டு போடணுமோ பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் என்னோட ரெக்வெஸ்ட். இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்ட்டு நான் சொல்லலை. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பின்னாடி யார் கஷ்டப்பட போகிறான்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ, நீ அப்படி வரியா? இவங்களுக்கு ஓட்டு போட்டாலோ இல்லை இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் வருத்தப்பட போகிறது வந்து நம்ம தான். ஒரு விஷயத்தில் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டாங்க, எந்த இடத்துக்கும் வந்து நிற்கவும் மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமாக சென்னை மக்கள். நம்ம வெள்ளம் வரும்போது, நவம்பர் டிசம்பரில் வரும்போது அழுவாங்க, முக்கால அழுவாங்க. வெள்ளம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, மீன் பிடிக்க முடியல, அது பிடிக்க முடியல, இது செய்ய முடியலன்னு. அங்கே யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தா திரும்பியுமா அது எப்படா அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அப்புறம் இன்னொன்று பக்கத்து நம்ம மீனவர்கள் சைடு இந்த பக்கத்து போனோம்னா அவங்க அந்த சைடு விளங்கும்டா. எப்படா திட்டுறதும் ஒரே ஆள், ஜெயிக்க வைக்கிறதும் ஒரே ஆளா எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்ம விவசாயிங்க சைடு வந்தோன்னா மழை காலம் தான் வந்துருச்சுன்னா பயிரெல்லாம் கட்டு போச்சுப்பா, அதாயிடுச்சுப்பா, இதாயிடுச்சுப்பா, கண்ணால் ஒரு நீரே பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் அங்கே யார் ஜெயிப்பான்னு பார்த்தா எப்படா அது? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். தெரியலங்க எப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒவ்வொரு காலம் வந்ததுக்கப்புறம் அழுகுறாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. போராட்டம் பண்ணாலும் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்களே. அவங்க கஷ்டகாலம் வரும்போது நீங்கள் என்ன அழுதாலும் புரண்டாலும் யாரும் வரமாட்டாங்க. உட்காந்து நாட்டு ரோட்டில் உட்காந்து அழுகுங்க, போராடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஜாலியாக இருப்பேன்ப்பா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பொண்ணுங்களுக்கு முக்கியமாக யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து குரல் கொடுத்து நியாயத்தை நிலைநாட்டணுன்ற மாதிரி தான் இருக்கு. அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுகிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? நீங்க தான் அதை என்னன்னு எடுத்து கேட்கணும் அப்படின்னா, அப்படியாப்பா நான் கேட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு மெசேஜை போட்டு ட்விட்டை போட்டு அதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. அதை தவிர ட்விட்டு போட மெசேஜ், இதெல்லாம் தமிழ்நாடா, அந்த நாடா, இந்த நாடா, இது மாதிரி வெளியே நடக்குதா, இங்கே நடக்குதா, அங்கே நடக்குதா, இங்கே மட்டும் நடக்குதுன்னு. ஆனால் அதுக்காக போராட மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடணும். ஜல்லிக்கட்டோட மானவ மரியாதை பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம அவ்வளோ போராடணும். ஒரு பொம்பளைங்களோட மனத்தை காப்பாற்ற ஒருத்தன் போராட மாட்டேங்க. அந்த பொண்ணை வற்புறுத்தி கற்பழிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க, கொலை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு போராட மாட்டேங்கிறாங்க. அந்த பீச்லையும் சரி, இந்த பீச்லையும் சரி, இங்கேயும் சரி, எங்கேயுமே போராடி நான் பார்த்ததே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சொந்தக்காரங்க போராடுறத சொல்ல. ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூட்டம் போட்டுச்சுல, அது ஏன் ஒரு பொம்பளைங்க தொடரும்போதும் சில பேரை கொலை பண்ணும் போதும் இந்த போராட்டம்ன்ற ஒரு இது ஞாபகம் வரலன்னு தெரியல. ஏன்னா கரெக்டான தண்டனையும் கிடைக்கல. என்னடா ஒரு வேளை ஒவ்வொருத்தவங்களோட பொண்ணையுமே தொடரும்போது மேபி எல்லாமே போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் டைம் வர காலத்தில் அது எல்லா பொண்ணையும் தொடுவாங்க, ரேப் பண்ணி கூட கொலை பண்ணுவாங்க. அப்போ போராடுங்க, எல்லாரும் வந்து போராட வேண்டியதான், போராடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா சாமி ரிலேட்டடாக வந்து கடவுள் ரிலேட்டடாக வந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா குப்பாடு பட்டு கத்துறதுக்கும் அழுகுறதுக்கும் வராத ஒரு சாமி. ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 10-20 செகண்ட் ஒரு ட்ரம்ஸோ இல்லை தப்பு சவுண்டு கேட்டோ வர சாமி வந்து எது உண்மையான சாமின்ற மாதிரி எது சாமின்னே தெரியல. கடவுள் காப்பாற்றுவார். எந்த கடவுள்? இதுக்கெல்லாம் வராத சாமி தப்பு சவுண்டு கேட்டோன்னையோ ஒரு நாதேஸ்வரம் ஏதோ ஒரு இது சவுண்டு கேட்டோன்னையோ டக்குன்னு சாமி எப்படி வருதுன்றது வந்து தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் யாரோ பண்ணியிருந்தாங்க. பட் ஓட்டு போட்டுருங்க. யார் ஓட்டு போட்டால் கஷ்ட காலத்துலேயே வந்து நிற்பாங்கன்ற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டை போடுங்க. அவ்வளோதான். எனக்கு இதில் எனக்கு ஒன்றும் போடுறவங்க போட போகிறாங்க.